கவலை, மன அழுத்தம் நோய்களாக மாறுவது எப்படி? என்னடா சொல்ற? பலவிதமான எண்ணங்களை மனம் சிந்திப்பதால் உடலில் பாதிப்பு ஏற்படாது. ஒரே எண்ணத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் கவலையாக மாறும். மாற்றம்டா. கவலை பல நாட்கள் தொடரும் போது மன அழுத்தமாக உருமாறும். செத்தமுடா. மன அழுத்தம் தொடரும் போது முதலில் உறக்கம் தடைபடும். அடுத்து ஹார்மோன்களின் செயல்பாடுகள் குறையும். இதனால் உடலில் சோர்வு ஏற்படும், நரம்புகளில் பலவீனம் உருவாகும். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. இதனால் உள்ளுறுப்புகளின் செயல்பாடுகள் குறையும். உதாரணமாக பசியின்மை, செரிமான தடை, சர்க்கரை, இரத்த அழுத்தம், இருதய வலி, வாயு தொல்லை, மலச்சிக்கல் போன்றவை உருவாகும். என்ன பண்ண முடியுமா? மன அழுத்தம் நீளும் நாட்களை பொறுத்தே நோய்களின் தன்மையும் தாக்கமும் உடலில் வெளிப்படும். என்ன பறக்கானது? மன அழுத்தம் என்பது உணர்வுகள் மட்டுமல்ல, உடலின் சமநிலையை தகர்க்கும் ஆயுதம் என்றே கூறலாம். தீராத மன அழுத்தம் என்பது நோய்க்கிருமிகளை விட மோசமாக உடலை பாதிக்கும். உறக்கம் மற்றும் ஹார்மோன்களின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தும் போது நோய்களின் தன்மையும் படிப்படியாக குறையும். எங்களின் சிகிச்சை முறை உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்த துணை நிற்கும்.